ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த அவரைக்கொட்டையை வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்காக நான் குக்கர்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். குக்கரில் போட்டுட்டு லைட்டாக உப்பும் தண்ணியும் ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதுங்க. ஒரு சவுண்டு மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தாச்சு. இதை லாக் பண்ணி ஒரு சவுண்டு விட்டு எடுத்துக்கலாம். ஒரு சவுண்ட் போதுங்க, ஆஃப் பண்ணிடலாம். சைடு பை சைடு நம்ம தேவையான மசாலாவுக்கு வறுக்கிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கை கொத்தமல்லி போட்டிருக்கேன், கொஞ்சமாக சீரகம், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், வரமிளகா ஒரு 10 எடுத்துருக்குங்க, கருவேப்பிலை கொஞ்சமாங்க. இதையெல்லாம் போட்டு கொஞ்சம் சூடாகிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க, வாசனைக்கும். எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இது கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா மறுபடியும் செஞ்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் மணம் வரட்டும். போதுங்க. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ஆறுறதுக்குள்ளே சின்ன வெங்காயத்தையும் தக்காளி இந்த தேங்காயெல்லாம் திருவி எடுத்துக்கலாங்க. ஈஸியாக இருக்கும் நமக்கு. நான் கட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இப்போது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க. சின்ன வெங்காயம், தேங்காய், பூண்டு, ஒரு தக்காளி. இப்போ இதை வணக்கிக்கலாங்க. முதல்ல அந்த பவுடரை அரைச்சிக்கலாம், ஆறிக்கும். இது நல்லாவே ஆறிடுச்சுங்க. இதை பைன் பேஸ்ட்டாக வேணாம், பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சுங்க. இதை ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து நம்ம வெங்காயம் வணக்கிக்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சு வெங்காயம் போட்டிருக்குங்க. இது வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வதக்கிக்கலாங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். வேறு ஒன்றுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க. அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை மட்டும் சேர்த்து இதை ஆற வச்சு அரைச்சி தாளித்து விட்டால் குழம்பு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடும். நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் தாராளமாக இதை செய்யலாம். சூப்பராக இருக்குங்க. நல்லா வதக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சமாக சேர்த்திருக்கேங்க. அடுத்து தேங்காவை சேர்த்திக்கலாங்க. இதையும் லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவுடரையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலந்து விட்டு இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. அரைச்சி எடுத்துட்டேன். 2 கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேக வச்சது, கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க இப்போ பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுத்து கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் முருங்கைக்காய், அரசாணிக்காய் எது வேணாலும் சேர்த்துலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த டைமில் அவரைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த பதத்தில் இருக்குது. காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். நல்லா கொதிக்கட்டுங்க. கடைசியாக நம்ம புளித்தண்ணி, காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் தான் புளித்தண்ணி, நம்ம ஊற வச்சுருக்க புளித்தண்ணி சேர்த்தணும். ஃபஸ்ட்டு காய் வேகட்டும். அது வேகிற வரை நம்ம மூடி வச்சுக்கலாம். இடையில ஓப்பன் பண்ணி கலந்து மட்டும் விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்புங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வெந்திருக்கான்னு. காய் ஒன்று எடுத்து நசுக்கி பார்க்கலாம் வெந்திருக்கான்னு. காய் எடுத்து நசுக்கி பார்த்துங்க, வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கரைச்சி வச்சுருக்கேங்க. இதை நம்ம ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இது இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் செஞ்சுருக்கேன். ஊற்றிட்டேங்க. உப்பு மட்டும் பத்தலை, ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் புளி வாசம் போனோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கமகமன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். இந்த டைப்லேயும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ ஆஃப் பண்ணி குழம்ப மாற்றிக்கலாம் குண்டால. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் எல்லாருமே. அவ்வளோதாங்க, ஆவி பறக்கிற சாப்பாடோட சூடாக இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.